लगाइए लगाइए। और ये शंकराचार्य जी को अब संगम नोद से अच्छे वाट मार के आगे भी ठेल दिया गया है। सनातन का अपमान है नहीं है अभी तो हमें नहीं कह रहे हैं, लेकिन हमने अपनी आंखों से देखा कि बड़े बड़े जो अधिकारी आए थे वो संतों को बाकायदा हाथ उठा उठा के मार रहे थे और धक्का मार के नीचे गिरा रहे थे। வணக்கம். யாருக்கான நாடு, யாருக்கான கான்ஸ்டிடியூஷன், யாருக்கான டெமோக்ரசி, யாருக்கான சட்டத்திட்டங்கள், யாருக்கான நீதிமன்றங்கள், இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அரசாங்கம் யாருக்காக வேலை பார்க்கிறது? சப்கா சாத் சப்கா விகாஸ், இதைத்தான் நரேந்திர மோடி கூறினார். அனைவருடைய ஒற்றுமை, அனைவருடைய வளர்ச்சி, அதுதான் என்னுடைய கடமை என்று கூறினார். இந்த வார்த்தைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய போலித்தனத்தை இன்னைக்கு நாம் எக்ஸ்போஸ் செய்ய போகிறோம். எந்த சனாதனம் என்கிற பெயர்ல பிஜேபி, RSS கூட்டம், நரேந்திர மோடி, யோகி ஆதித்யநாத் போன்ற நபர்கள் தன்னுடைய அரசியலை நடத்தி வருகிறார்களோ அதே சனாதன மதத்தை எந்த அளவில் ஏறி நின்று மிதித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்கிற அந்த கதையை நீங்க பார்க்க போறீங்க. மணிகர்ணிகா காட் எத்தனையோ ஆயிரம் வருடங்களாக சனாதன மதத்தை நம்பக்கூடிய நபர்கள் எந்த கோவில்களுக்கு சென்றார்களோ அதை புல்டோசரை வைத்து இடித்த கதை நீங்க பார்க்கிறீர்கள். இந்த நாட்டில் நமாஸ் தன்னுடைய வீட்டில் நீங்க படிக்க கூடாது. ஒரு பிரைவேட் வீட்டில் தன்னுடைய வீட்டில் நமாஸை படித்தீர்கள்னா உங்கள் மீது வழக்கு பாயும், உங்களை சிறையில் அடைக்கக்கூடிய வேலையை பார்ப்பார்கள். இதுவும் நடந்திருக்கிறது. ஒரு இஸ்லாமியராக இருந்து நீங்க பள்ளிக்கூடத்தை கட்டக்கூடாது, கட்டினீர்கள்னா அந்த பள்ளிக்கூடத்தில் புல்டோசரை வைத்து இடித்து விடுவோம். இதுவும் இந்த நாட்டில் தான் நடந்திருக்கிறது. இன்னும் கேவலமான விஷயங்கள், தீவிரவாதிகளை, இந்து தீவிரவாதிகளை நீங்க ப்ரொடெக்ட் செய்கிறீர்கள். அதே சனாதன மதத்திற்காக தன்னுடைய வாழ்க்கை அர்ப்பணித்த நபர்களை நீங்க சிறையில் அடைக்கிறீர்கள். காரணம், அவர்கள் கேள்வி கேட்கிறார்கள். இந்த பதிவை நீங்க மிக கவனமாக கேட்க வேண்டும். எந்த அளவில் ஒரு அராஜக, ஒரு தீவிரவாத இந்தியாவை உருவாக்கி விட்டார்கள், எந்த அளவில் இந்த நாட்டுக்கு கூடிய போலீஸே தீவிரவாதிகள் செய்யக்கூடிய செயலை செய்து வருகிறது. அவர்கள் மீது எந்த விதமான வழக்கும் கிடையாது. இந்த வீடியோவை நிச்சயமாக முடக்குவார்கள். காரணம், நாங்களும் கேள்விகளை கேட்கிறோம். இதுல இருந்து மீட்டெடுப்பதற்காக உங்களுடைய உதவி தேவைப்படுகிறது. நீங்க செய்ய வேண்டிய சாதாரணமான விஷயங்கள், லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பட்டனை தட்ட மறக்காதீர்கள். இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் போது ஹாய், ஹலோ, வணக்கம் அல்ல உங்களுடைய கேள்விகள், கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் எழுதிவிடுங்கள். பொருளாதார ரீதியாக எங்களை சப்போர்ட் செய்ய நினைக்கக்கூடிய நபர்கள் அருகில் இருக்கக்கூடிய QR கோடை ஸ்கேன் செய்து உங்களால் முடிந்த உதவியை தெரிவிக்கலாம். உடல் வலிமையை உறுதி செய்யும் சிலாஜித், கவனத்தை மேம்படுத்தும் அஸ்வகந்தா மற்றும் உயிர் சக்தியை பெருக செய்யும் சஃபேடு முஸ்லி போன்ற இமயமலையின் உணவுப் பொருட்களை கொண்டு வந்து மிஸ்டர் பர்ஃபெக்ட் உருவாக்கப்பட்டுள்ளது. உங்கள் முழு குடும்பத்தின் ஆரோக்கியத்தை மா நேச்சுரல்ஸ் மூலம் உறுதி செய்திருங்கள். 100% இயற்கையான மூலிகை பொருட்கள் மூலம் உருவாக்கப்பட்ட மிஸ்டர் பர்ஃபெக்ட் மற்றும் மிஸ் பர்ஃபெக்ட் தலைமுறை தலைமுறையாக குடும்பங்களின் உடல் வலிமை, மன வலிமை மற்றும் மகிழ்ச்சியை பெருக செய்கிறது. உங்கள் மகிழ்ச்சியான பயணத்தை துவங்க www.mannaturals.com என்ற இணையதளத்தை பார்வையிடவும் அல்லது வாட்ஸ்அப் எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். சுவாமி அபிமுக்தேஸ்வரானந்த் சங்கராச்சாரியா அவரை கூட விட்டு வைக்கவில்லை. இஸ்லாமர்கள் எந்த நிலைக்கு நிற்பார்கள் என்று நீங்க பார்க்க போறீர்கள். என்னுடைய முதல் வீடியோவை நீங்க பாருங்கள். உத்தரப்பிரதேஷ் பரேலியில் இருந்து வெளிவருகிறது. இந்த இடத்தில் ஒரு தனியார் வீட்டில் ஒரு 15-12 பேர் நமாஸ் படித்திருக்கிறார்கள் ஒன்றாக சேர்ந்து. நமாஸ் எப்பவுமே நீங்க பார்த்தீர்கள்னா அனைத்து நபர்களுமே ஒன்று கூடி படிப்பது ஒரு வழக்கமாக இருக்கும். இவர் தன்னுடைய வீட்டில் படிச்சிருக்கார். வீட்டில் படித்து கொண்டிருக்கும் போது பக்கத்துல யாரோ ஒரு ஹிந்து வெறியன் அதற்கான வீடியோ எடுத்து பாருங்க, இங்க வீட்டுக்குள்ள நமாஸ் படிக்கிறாங்க. அந்த வீடியோவை போலீஸ்ட்டு கொண்டு போய் கொடுத்து ஒரு FIR போட சொல்லியிருக்காங்க. அவங்களும் FIR போட்டிருக்கிறார். FIR மட்டும் போடவில்லை, அந்த 12 பேரையுமே பரேட் செய்ய வைத்திருக்கிறார்கள். ரோட்ல நடக்க விட்டிருக்கிறார்கள், ஏதோ கொலை குற்றவாளிகள் போன்று. அப்புறம் சிறையில் அடைச்சிருக்காங்க. எந்த சட்ட புஸ்தகத்துல நமாஸ் படிப்பது தவறு என்று எழுதியிருக்கிறது? எந்த அடிப்படையில் நீங்க இந்த வழக்கை போட்டிருக்கிறீர்கள்? அது மட்டுமல்ல, அந்த 12 பேருடைய போட்டோவை எடுத்து பின்னாடி ஏதோ ஸ்கேம்ஸ்டர்ஸ், கொலை குற்றவாளிகள் அது போன்றவர்களை நிக்க வைத்து படத்தை போட்டு சோசியல் மீடியா அனைத்து இடங்களிலுமே அது ஒரு வைரலாகிறது. நமாஸ் படிப்பது குற்றமா? அப்போ உங்களோட வீட்டில் நீங்க பஜனை கொண்டாடுவது, கீர்த்தன் வைப்பது, இதெல்லாம் என்ன? இந்த மாதம் நீங்க பார்த்தீர்கள், ஏராளமான நபர்கள் ஐயப்ப சுவாமி, பழனிக்கெல்லாம் போவார்கள். வீடுகளில் பூஜை எல்லாம் கொண்டாடுவீர்கள். அப்ப அதுவும் தவறா?
ஒரு வீட்டில் நமாஸ் படிப்பது தவறு என்றால் இது எப்படி தவறாக மாறும் என்று எனக்கு தெரியவில்லை. அதற்காக ஒரு எஃப்ஐஆர். இதே நீங்க பார்த்தீர்கள்ல, போன மாதம் டிசம்பர் மாதம் பஜ்ரங் தளை சார்ந்த நபர்கள் ஒரு சர்ச்சிற்கு வெளியில, உள்ள சர்ச் நடக்கிறது, பிரேயர் நடக்கிறது, அந்த சர்ச்சுக்கு வெளியில நடு ரோட்ல ஹனுமான் சாலிசாவை பாடி அங்க செய்த அந்த அராஜகத்தை நீங்க பார்த்து வந்தீர்கள். அந்த காட்சிகளை நீங்க பாருங்கள். எத்தனை பேரை நீங்க கைது செய்தீர்கள்? எத்தனை பேர் மீது வழக்கு பாய்ந்தது? எதுவுமே கிடையாது. இன்னொரு இன்சிடென்டை பாருங்கள். ஒரு கல்லூரி மாணவி, ஒரு நர்சிங் காலேஜ் ஸ்டூடெண்ட் தன்னுடைய பிறந்தநாளை கொண்டாடுவதற்காக தன்னுடைய 10 நண்பர்களை அழைத்திருக்கிறார். ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கு, கேக் கட் பண்ணி கொண்டாடுவதற்காக. அதுல 2 பேர் இஸ்லாமியர்கள். அப்படியே பஜ்ரங் தளை சார்ந்த இந்த தீவிரவாதிகளுக்கு அந்த தகவல் தெரிந்திருக்கு. உடனடியாக உள்ள போய் ஜெய் ஸ்ரீராம், அந்த இடத்தில் இருந்த 2 இஸ்லாமியர்களை போட்டு அடிச்சு உதைத்து, போலீஸ் அந்த தீவிரவாதி மீது வழக்கு போடவில்லை, அந்த 2 இஸ்லாமியர்கள் மீது வழக்கை போட்டு அவர்களை சிறையில் அடைத்திருக்கிறது. அதுக்கப்புறம் சோசியல் மீடியால வந்த அவுட்ரேஜருக்கு பின்பு இந்த சுபம் டாக்கூர் என்கிற இந்த தீவிரவாதி மீது ஒரு வழக்கு, 5-6 பேரை கைதும் செய்தார்கள். இந்த தீவிரவாதியை கைது செய்யும். நேற்று இந்த தீவிரவாதி ஏதோ ஹீரோயிசம் செய்து வந்தபடி நேரடியாக கோர்ட்ல போய் சரண்டர் ஆனாம். இந்த நபருக்கு பெயிலும் கிடைத்து விட்டது. அந்த கிளிப்பை நீங்க பாருங்கள். எந்த அளவுல ஹீரோயிசம் தான் இவர்கள் எடுத்து காட்டுகிறார்கள். இது இந்த நாட்டில் நடக்கிறது. எப்படி இந்த 12 பேர் தவறு செய்தார்கள், எந்த அடிப்படையில் தவறு செய்தார்கள், எப்படி இந்த வழக்கு போடப்பட்டது, எப்படி நீங்க பரேட் செய்ய வைத்தீர்கள், எப்படி அவருடைய படங்களை நீங்க சோசியல் மீடியா வழியாக, மெயின் ஸ்ட்ரீம் வழியாக பரப்பினீர்கள். ஐஜி, டிஜிபி, பெரிய பெரிய அதிகாரிகள், அவர்கள் மீது வழக்கு பாயணுமா பாயக்கூடாதா? எப்படி இந்த விஷயம் நடந்தது என்கிற அந்த விஷயத்தை நீங்க எடுத்து வைக்கணுமா வைக்கக்கூடாதா? இந்த நாட்டை இது போன்ற நிலைக்காக, இது போன்ற காட்சிகளை பார்ப்பதற்காக சுதந்திரத்தை வாங்கி கொடுக்கவில்லை. RSS சார்ந்த நபர்கள் சுதந்திர போராட்டத்தில் கலந்திருந்தால் தானே அவர்களுக்கு இந்த சுதந்திரத்தை பற்றிய தெரியும். அவர்கள் தான் அடிமையாச்சு. எங்களுக்கு ஆங்கிலேயர்கள் இருந்தால் போதும், வெள்ளையர்கள் இருந்தால் போதும், எங்களுக்கு சுதந்திரம் தேவையில்லை என்று கூறிய கூட்டம் தானே இன்னைக்கு நம் நாட்டை ஆழ்ந்து கொண்டிருக்கிறது. அப்போ எந்த விதத்தில் இந்த நாட்டை இவர்கள் நசுக்கி வருகிறார்கள், அதை நீங்க பாருங்கள். சங்கராச்சாரியர் 4 பேர், வெவ்வேறு மடங்களை சார்ந்த சங்கராச்சாரியர்கள் சனாதன தர்மத்தை காப்பாற்றக்கூடிய வேலை, சனாதன தர்மத்தை பிரச்சாரம் செய்யக்கூடிய வேலை பார்த்து வருகிறார்கள். இந்து மதத்தின், சனாதன மதத்தின் உயர் இடத்தில் இருக்கக்கூடியவர்கள். அயோத்தியா கோவிலை கட்டினீர்கள், அதற்கு இவர்களை அழைப்பு கூட கொடுக்கவில்லை. இன்னைக்கு இதே சங்கராச்சாரியர்களை எப்படி நீங்க நடத்தி இருக்கிறீர்கள் பாருங்க. நேற்று மௌனி அமாவாஸ்யா, ஒரு வருடத்திற்கான மிக முக்கியமான ஒரு நாள். சங்கராச்சாரியர் தன்னுடைய 200 சிஷ்யர்களை கூட்டிட்டு கங்கை நதியில் போய் பூஜை அர்ச்சனைக்கு போயிருக்கிறார். உத்தரப்பிரதேஷ் போலீஸ் உடனடியாக அங்க வந்துருச்சு. லா அண்ட் ஆர்டர் பிரச்சனை, அங்கேயே அவர்களை முடக்கி இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட ஒரு 2-3 மணி நேரம் இந்த தாண்டவம் நடந்திருக்கிறது. சங்கராச்சாரியரை மிஸ்ஹேண்டில் செய்திருக்கிறார்கள். அவருடைய சிஷ்யர்களை முடிய பிடிச்சு தரதரவென்று அடிச்சு இழுத்திருக்கிறார்கள். அப்ப வெறும் இஸ்லாமியர்கள் மட்டுமல்ல, சங்கராச்சாரியர் போன்ற நபர்களை கூட இவர்கள் விட்டு வைக்கவில்லை. அப்போ இவர்கள் சனாதன மதத்தை நம்பக்கூடிய நபர்கள் கிடையாது. இவர்களுடைய மதம் வேற. இவர்களுடைய மதம் வெறி, விஷம், அது மட்டும்தான். இந்த வீடியோ காட்சிகளை நீங்க பார்த்து வருகிறீர்கள். சங்கராச்சாரியர் கொடுத்த பதில் என்ன? 2-3 நாட்களாக இதே உத்தரப்பிரதேஷ் வாரணாசி, நரேந்திர மோடியின் தொகுதியான வாரணாசியில் மணிகர்ணிகா காட் என்று ஒன்று இருக்கிறது. பல ஆயிரம் வருடங்களாக இந்த காட், இந்த இடம் அப்படியே தான் இருக்கிறது. ஒரு 150 வருடங்களுக்கு முன்பு இந்த இடத்தை ரெஸ்டோர் செய்திருக்கிறார்கள். இப்ப புதிதாக நரேந்திர மோடி வந்து அனைத்துமே இடிச்சு தள்ளுங்க, நான் புதுசா மால் கட்ட போகிறேன். நீங்க இதே போன்றுதான் மால் இன்னொரு இடத்துல கட்டியிருக்காரு. நேத்து அதற்கான வீடியோ எல்லாம் நான் போட்டிருக்கிறேன். இந்த புதிதாக கட்டக்கூடிய மாலிற்காக இடம் தேவை. பழைய கோவில்கள் இங்க இடைஞ்சலாக இருக்கிறது.
சிலைகள் இடைஞ்சலாக இருக்கிறது. அதனால் இந்த இடத்தை நாங்க புல்டோசரை வைத்து இடிக்க போகிறோம். புல்டோசரை வைத்து இடித்த உடனே அங்க இருக்கிற மக்கள் கொந்தளித்தார்கள். எத்தனை ஆயிரங்கள் வருடங்களாக 100 வருடங்களாக இந்த கோவிலை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். எந்த விதமான டெவலப்மெண்ட்டை நீங்க செய்கிறீர்கள், எந்த விதமான சனாதனத்தை நீங்க பரப்புகிறீர்கள், இருக்கக்கூடிய கோவில்களை நீங்க இடிச்சிருக்கிறீர்கள். ஒரு ஆக்ரோஷம் சோசியல் மீடியா. இதே சுவாமி அதிமுக்தேஸ்வரானந்த் சங்கராச்சாரியர் கொடுத்த பதில். 150 கோவில்களை எடுத்திருக்கிறார்கள். அங்களுடைய கோவில்களை பற்றி நீங்க பேச மாட்டேங்கிறீர்கள். இந்த நாட்டு அரசாங்கம் என்ன செய்கிறது என்கிற அந்த கேள்வியை கேட்டதால் அவருடைய இந்த ப்ரொசஷனை இவர்கள் தடுத்து நிறுத்தியிருக்கிறார்கள். இது மட்டுமல்ல, யோகி ஆதித்யநாத் பிரஸ் மீட்டை வைத்து சோசியல் மீடியாவில் நீங்க பார்க்கக்கூடிய அந்த வீடியோக்கள் AI ஜெனரேட்டட் வீடியோ என்று கூறிவிட்டார். மக்கள் அங்க படங்கள் எடுத்து காட்டுகிறார்கள், போட்டோல வீடியோல சோசியல் மீடியா வழியாக எடுத்து காட்டுகிறார்கள். அதெல்லாம் இப்போ AI ஜெனரேட்டட். பிகாஸ் இட் இஸ் எக்ஸ்போசிங் உங்களோட உண்மையை வெளிக்காட்டுகிறது இல்லையா? அதனால இன்னொரு வீடியோ நான் உங்களுக்கு எடுத்துக்காட்ட ஆசைப்படுகிறேன். இந்த நபருடைய பெயர் அப்துல் நயீம். அப்துல் நயீம் கொஞ்சம் கொஞ்சமாக சிறுக சிறுக ஒரு 20 லட்சம் ரூபாயை சேர்த்திருக்கிறார். மத்திய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய தாபா என்கிற ஒரு கிராமம். தாபா கிராமம் பேத்தோல் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு. இந்த கிராமத்தை சுற்றி கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோமீட்டருக்கு பள்ளிக்கூடங்கள் கிடையாது. கிராமத்தில் தலித் மக்கள் வசித்து வருகிறார்கள். அந்த கிராமம் முழுவதும் நீங்க பார்த்தீர்கள்ல இந்து குடும்பங்கள் தான், இந்து தலித் குடும்பங்கள், ஒரு சில குடும்பங்கள் இஸ்லாமிய குடும்பங்கள். சரி, குழந்தைகள் படிக்கணுமே, குழந்தைகளுக்காக நான் பள்ளிக்கூடத்தை கட்டுகிறேன். நண்பர்களிடம் கடன் வாங்கியிருக்கிறார். தான் சேர்த்து வைத்திருந்த பணம் தனியாக கடன் எல்லாம் வாங்கி தன்னுடைய சொந்த நிலத்துல பர்மிஷன் எல்லாம் வாங்கி இந்த பள்ளிக்கூடத்தை கட்டியிருக்கிறார். ஹிந்தி மற்றும் இங்கிலீஷ் மீடியம்கான பெர்மிஷனும் வந்துருச்சு. இப்போ ஒரு தீவிரவாத அமைப்பு ஒரு பொய் பிரச்சாரத்தை தொடங்குகிறார்கள். இந்த இடத்துல மதர்சா நடக்கிறது, இஸ்லாமியர்களுக்கு தீவிரவாத ட்ரைனிங் எல்லாம் இங்க கொடுக்கப்படுகிறது. ஹிந்து குடும்பங்கள், ஹிந்து குழந்தைகள், அங்க படிக்க போற குழந்தைகள் திடீர்னு அங்க கலெக்டரோட உத்தரவோட புல்டோசர் வந்து நிற்கிது. புல்டோசர் இடிக்க போறார். கிராம மக்கள் பிளீஸ் தயவு செய்து இந்த பள்ளிக்கூடத்தை இடிக்காதீங்க, எங்களோட குழந்தைகள் படிக்குது. இங்க இஸ்லாமியர்கள் எல்லாம் இங்க வருவதில்லை. இங்க வெறும் 2-3 குடும்பங்கள் தான் இஸ்லாமிய குடும்பங்கள். எங்களோட குழந்தைகளுக்காக மிஸ்டர் நயீம் இவ்வளோ பெரிய சாதனையை படைத்திருக்கிறார். கேட்கவில்லை. அடுத்த நிமிஷம் அந்த இடத்தை தரமட்டமாக்கி விட்டார். கேட்டா இவர்கிட்ட NOC கிடையாது, அதனால இந்த பள்ளிக்கூடம் இங்க இருக்கக்கூடாது. இதுதான் உண்மையா? இல்லை. ஒரு இஸ்லாமியர் எப்படி ஒரு பள்ளிக்கூடத்தை கட்ட முடியும்? ஒரு இஸ்லாமியருக்கு எப்படி அந்த பெயர் போகலாம்? டாய்லெட்டை கட்டினால் கூட நரேந்திர மோடியின் பெயர் தான் வர வேண்டுமே ஒழிய வேற யாருடைய பெயரும் எங்கேயுமே வரக்கூடாது. இது இந்த நாட்டு அரசாங்கத்துடைய கொள்கை அல்ல, ஒரு ஐடியாலஜி. சிந்தித்து பாருங்கள், எந்த விதமான நாட்டை நீங்க வளர்த்திருக்கிறீர்கள்? எந்த விதமான நாடாக இந்த நாடு இருந்தது? கடந்த 11 ஆண்டுகளில் எப்படி இதை அழித்து விட்டீர்கள்? இந்த வீடியோவை தயவு செய்து பகிருங்கள். உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்கள். இந்த வீடியோவை சப்போர்ட் செய்ய நினைக்கக்கூடிய நபர்கள் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பட்டனை தட்ட மறக்காதீர்கள். அருகில் இருக்கக்கூடிய QR கோடை ஸ்கேன் செய்து உங்களால் முடிந்த உதவியை நீங்க தெரிவிக்கலாம். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.